الحمد لله الموفق المعين، والصلاة والسلام على سيدنا محمد الصادق الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقتربت الساعة وانشق القمر. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم: أوتيت علم الأولين والآخرين، أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடற்றமும் அகிலத்தின் அற்புடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, வழிமுறைகளை பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிறான். நாம் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பெருமானாரின் பேரற்புதங்கள் என்கிற தலைப்பில் உரையாற்றும்படி நான் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணை ரபியுல் அவ்வல் மாதத்தில் 12 நாட்களும் தொடர் பயான் நடத்தக்கூடிய சில மஹல்லாக்களில் ஒன்றாக அல்லாஹ் இந்த ஆண்டும் நமது மஹல்லாவை கபூல் செய்திருக்கிறான். அதில் எனக்கும் அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறான். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் செய்கிற பாவங்களின் காரணமாக நம்மை வழிதவறியவர்களில் ஆக்கிவிடாமல் நேர்வழியில் நிலைத்திருக்க செய்வானாக. நாம் பேசுகின்ற கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாகவும் அதன் பரக்கத்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவர்களின் பரக்கத்தால் நமது குடும்பத்திலும் வியாபார ஸ்தலங்களிலும் நிறுவனங்களிலும் இருக்கக்கூடிய சகல கஷ்ட நஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவானாக. உடலில் மனதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சிக்கல் சிரமங்களையும் நீக்கி நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற்று அல்லாஹ் ரசூலின் உத்தரவு பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனைவர் குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. குறிப்பாக நமது மஸ்ஜிதுடைய நீண்டகால இமாம், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய கமாலுதீன் வாக்கவி ஹஸ்ரத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஆரோக்கியமும் விரைவான பரிபூர்ணமான ஷிஃபாவையும் தந்து நீண்ட காலம் மீண்டும் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குவானாக என்ற துஆக்களோடு நான் என் தலைப்பிற்குள் செல்ல ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, பெருமானாரின் பேர் அற்புதங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தது போலவே பேரற்புதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவ்வப்போது வழங்கினார். அவை அனைத்தையும் நாம் பேசுவதற்கு நேரம் போதாது என்பதால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த 65 முஅஜிசாக்களில் ஒரு 8ஐ மாத்திரம் நாம் கொஞ்சம் விரிவாக இங்கே ஞாபகம் ஊட்டிக்கொள்ள ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, முஅஜிசா என்றால் என்ன? முஅஜிசா என்ற வார்த்தைக்கு தமிழ் பதம் அற்புதம். சாதாரண மனிதனால் நிகழ்த்த முடியாத, செய்ய முடியாத காரியத்தை ஒருவர் செய்தால் அது நபிமார்கள் செய்கின்ற போது முஅஜிசா என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படும். இறைநேச பெருமக்கள் செய்தால் அது கராமத் என்று அழைக்கப்படும். நபிமார்களும் அல்லாத, இறைநேசர்களும் அல்லாத, இஸ்லாத்திற்கு முரண்பட்ட சூனியக்காரர்களோ அல்லது ஷைத்தானை கட்டுப்படுத்தி அதன் மூலம் இயங்குபவர்களோ செய்தால் அதற்கு ஹல்குல் ஆதத், இயற்கைக்கு வழமையான செயல்பாடு என்று பெயர். முஅஜிசா கராமத்துகள் விஷயத்தில் ஷரியத்தின் பார்வை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவின் பார்வை, அவற்றை முஸ்லிம் நம்புவது ஈமானில் உள்ளதாகும். யாராவது ஒருவர் முஅஜிசாக்களை, கராமத்துகளை ஏற்க மாட்டேன், அது என் அறிவுக்கு முரண் என்று மறுப்பாரையானால் அவரது ஈமான் ஆபத்தில் இருக்கிறது, குஃப்ரை நோக்கி பயணிக்கிறது என்று பொருள். குறிப்பாக திருக்குர்ஆனிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகளிலும் கூறப்பட்ட அற்புதங்களை முஸ்லிம் ஏற்பது வாஜிப், கடமை. அவற்றை மறுப்பது கூடாது. உதாரணத்திற்கு புரிவதற்காக சொல்கிறேன். நான் இஸ்லாமிய விழுமியங்களை ஏற்றிருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருத்தூதராக, இறுதி நபியாக ஏற்றிருக்கிறேன். தொழுகை உள்ளிட்ட கடமைகளை ஏற்றிருக்கிறேன். அவற்றை செய்ய முனைகிறேன். பெரும்பாவங்களை தவிர்த்திருக்கிறேன். எல்லாம் சரி. ஆனால் மூசா நபி ஒரு குச்சியை வைத்து கடலை பிளந்தார்கள் என்கிற முஅஜிசாவை என்னால் ஏற்க முடியாது என்று ஒருவர் சொன்னார். அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. அவர் தன்னுடைய பாதையை குஃப்ரில் ஆக்கி கொண்டார் என்பது ஷரியத்துடைய பார்வை. எனவே முஅஜிசா கராமத்துகளை ஏற்பது கடமை. அல்லாஹ் எதற்காக முஅஜிசாக்களை, கராமத்துகளை தருகிறான்? அல்லாஹ்வின் நல்லடியார்கள் பாமர மக்களை சீர்திருத்துவதற்காக, ஏகத்துவத்தை போதிப்பதற்காக அவர்களுக்கு புரிகின்ற வண்ணம் உபதேசங்களை, அல்லாஹ்வின் உத்தரவுகளை வழங்குவார்கள். இக்கட்டான, மிக அவசியமாக தேவைப்படுகிற தருணங்களில் இது போன்ற முஅஜிசாக்கள், அற்புதங்கள், கராமத்துகளை நிகழ்த்தி காட்டுவார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 65க்கும் மேற்பட்ட கராமத்துகளை, முஅஜிசாக்களை தந்தார். அவற்றில் முதலாவது சந்திரனை பிளந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த குஃபார்கள் நாங்கள் நம்புகிற விதத்தில் ஏதேனும் ஒரு ஆச்சரியத்தை, அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தி காட்டினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நிபந்தனை விதித்தார்கள். அப்போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அத்தஹிய்யாத் புனித விரலை உயர்த்தி சந்திரனை நோக்கி சுட்டி காட்டினார்கள். சந்திரன் பிளந்தது. இது நிகழ்த்தி காட்டியதற்கு பிறகும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற முடிவில் இருந்த குஃபார்கள் அதை சூனியம் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இந்த முஅஜிசாவை கண்டதற்கு பிறகு அபூ லஹப் சொன்னார், முஹம்மத் சூனியம் செய்து விட்டார். இது உலகெங்கிலும் இருக்கும் மக்களுக்கு தெரியாது. குறிப்பிட்டு இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு, அதிகபட்சம் ஜசீரத்துல் அரப் என்று சொல்கிற அரபு தீபகற்பத்திற்குள் வாழக்கூடியவர்களுக்கு மட்டும் இது தெரியும் என்று அவர்கள் ஒரு சப்பை கட்டு காரணத்தை சொல்லி மீண்டும் இஸ்லாத்தை ஏற்க மறுத்த போது, மறுநாள்
அரபு தீபகற்பத்தை தாண்டி பயணம் செய்திருந்த ஒரு கூட்டம் மக்காவிற்கு வந்தது. அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது நாங்களும் சந்திரன் பிளந்ததை பார்த்தோம் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா மிக அவசியமாக தேவைப்படுகின்ற நேரங்களில் இது போன்ற அற்புதங்களை நபிமார்கள் மூலமாக உம்மத்திற்கு நிகழ்த்தி காட்டினார். சரி, இது விஞ்ஞான ரீதியில் சாத்தியப்பட்ட ஒன்றா? மோஜிசாக்கள் என்று பேசப்படுகிற போதே அவை மனிதன் தன் அறிவிற்குள் பொருத்தி பார்க்க முனைகிறார். அது சரிதானா என்பதை தன்னுடைய சிற்றறிவுக்குள் வைத்து பொருத்தி பார்க்கிறார். ஆனால் நான் செல்ல செல்ல விஞ்ஞானம் வளர வளர ஒவ்வொரு மோஜிசாக்களும் இது நடக்க வாய்ப்புண்டு என்கிற முடிவை சொல்லி வருவதை நாம் தொடர்ந்து கவனிக்கிறோம். 1846 பெல்லா வால்ஸ்டார் என்கிற வால் நட்சத்திரம் ஒன்று இரண்டாக பிளந்தது. 1881 புரூக்ஸ் வால்ஸ்டார் என்கிற வால் நட்சத்திரம் ஒன்று இரண்டாக பிளந்தது. வேர்ல்ட்ஸ் வித்தவுட் எண்ட் என்கிற ஒரு ஆங்கில புத்தகத்தை எழுதிய ஸ்பென்சர் ஜோன்ஸ் என்பவர் இந்த கருத்தை எழுதுகிறார். இதை எழுதிவிட்டு அவர் சொல்லுகிறார், நட்சத்திரங்கள் இரண்டாக பிளக்க வாய்ப்பு நம் கண்முன்னால் தெரிந்துவிட்ட பிறகு சந்திரனும் இரண்டாக பிளப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அது சாத்தியமற்ற ஒன்று அல்ல, இயற்கைக்கு முரணானதல்ல என்று அவர் தன் ஆய்வை எழுதுகிறார். இது மோஜிசாதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள், நட்சத்திரங்கள் இரண்டாக பிளந்தாலும் அவை மீண்டும் ஒன்று சேரவே சேராது. ஆனால் இது மோஜிசாதான் என்பது எப்போது நிரூபணம் ஆகிறது என்றால், இரண்டாக பிறந்த சந்திரன் மீண்டும் ஒன்றானது. இந்த இடத்தில் தான் விஞ்ஞானிகள் தெரிவித்து நிற்கிறார்கள் என்று சொல்கிறார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்களில் மிக முக்கியமானது சந்திரனை அவர்கள் பிளந்து காட்டியது. இரண்டாவது அற்புதம், மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். முஃமின்களுக்கும் கூட ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கும் எந்நேரமும் உடன் இருப்பார் என்று ஒரு நபிமொழி உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நடந்த ஒரு அற்புதம், அபூ லஹப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றுபவர்களையும் பற்றி அடிக்கடி விசாரித்து என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டே இருந்தான். அப்படி ஒரு சமயம் முஹம்மது தங்களுடைய நெற்றியை தரையில் வைத்து சஜிதா செய்கிற தொழுகையை எல்லோருக்கும் செய்கிறாரா, ரகசியமாக செய்கிறாரா? மக்கள் சொன்னார்கள், எல்லோருக்கும் தெரிகிற மாதிரியே தொழுகிறாரு. அவருக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஒருவேளை என் கண் படும்படி அவர் தொழுவாரே ஆனால் நான் அவரின் கழுத்தின் மீது என் கால்களை வைத்து மிதிப்பேன், அல்லது தூசிகளை கொண்டு அவருடைய முகத்தை நிரப்புவேன் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லஹபுக்கு தெரியும் விதத்தில் தொழுது காட்டினார். அப்போது தான் சொன்னதை செய்து காட்டுவதற்காக பெருமானார் சஜிதாவில் இருக்கிற போது அபூ லஹப் நெருங்கி வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வருகிற போது கடும் உஷ்ணத்தை உணர்ந்து பின்வாங்கினான். மீண்டும் முன்னால் செல்ல முயன்றான், பின்வாங்கினான். கடைசி வரை செல்லவே முடியவில்லை. அவனது ஆட்கள் கேட்டார்கள், மாலக்க, அவனுக்கு என்ன நடந்துச்சு? அப்ப அவன் சொன்ன வார்த்தை, ஒரு கடுமையான சூடு, உஷ்ணம், ஒரு பெரும் நரகத்தின் படுகொழி என் கண் முன்னால் தெரிந்தது, என்னால் மேற்கொண்டு முன்னால் நகர முடியவில்லை என்று சொன்னான். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் மேலும் என்னை நெருங்க வேண்டும் என்று கடுமையாக முயற்சித்திருந்தால் இறக்கைகளை கொண்ட என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்த மலக்குமார்கள் அவனை உறுப்பு உறுப்புகளாக பிரித்தெடுத்திருப்பார்கள். லஃப்தஃபத்தில் மலாயிகத்து உலுவன் வ உலுவன், உறுப்பு உறுப்புகளாக, எலும்பு எலும்புகளாக தனித்தனியாக பீத்தி எடுத்திருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இது பெருமானாரின் வாழ்வில் நடந்த முக்கியமான மோஜிசாக்களில் இரண்டாவது. மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூமி தோன்றிய காலம் முதல் பூமி அழிகிற காலம் வரை உள்ள ஞானங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களே சொல்வார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். பூமி படைக்கப்பட்ட காலம் முதல் அழிக்கப்படும் காலம் வரை நடக்கும் செய்திகளை நான் அறிவேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையுமே அறிவித்து கொடுக்கவில்லை. அறிவித்திருந்தால் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு புரியாமல் போயிருக்கலாம். தேவையான செய்திகளை சொன்னார்கள். பல்வேறு நபிமொழிகளின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஆழ்ந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்ததை நாம் உணர முடிகிறது. ஒருமுறை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் கரமல்லாஹு வஜஹஹு இவர்களோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் மலையின் மீது அமர்ந்தார்கள். மலை ஆடியது. பெருமானார் தங்களுடைய புனித காலால் அதை ஒரு மிதி மிதித்து, முஹம்மதாகிய நானும் சுஹதாக்களும் அமர்ந்திருக்கிறோம், ஆடாதே என்று சொன்னார்கள். மலை ஆடுவதை நிறுத்தியது. இதில் என்ன மோஜிசா நமக்கு விளங்குகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திடப்பொருளான மலையையும் கட்டுப்பாட்டிற்குள் கொடுத்திருந்தான். ஒன்று. இரண்டாவது, எதிர்காலத்தில் இவர்கள் எல்லாம் ஷஹீதாவார்கள் என்கிற செய்தியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அவர்களிடத்திலேயே இதை சொல்லியிருக்கிறார். அதே போல பத்ர் யுத்தக்களம் விடிந்தால் பத்ர் போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் முந்திய நாள் இரவு சஹாபாக்களை அழைக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹாதா மஸ்ரஉ ஃபுலான், ஹாதா மக்தலு ஃபுலான், சில இடங்களை சுட்டி காட்டி சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், நாளைக்கு இந்த இடத்தில் தான் அபூஜஹல் வெட்டுப்பட்டு கிடப்பான், நாளை இந்த இடத்தில் தான் உத்பா வெட்டுப்பட்டு கிடப்பான், ஷைபா வெட்டுப்பட்டு கிடப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுநாள் போர் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம், பெருமானாருடைய விரல்கள் எந்த இடத்தை சுட்டி காட்டியனவோ ஒரு அங்குலம் ஒரு இன்ச்சு கூட நகராம அதே இடத்தில் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதே பத்ர் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிணங்களை பார்த்து, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அல்லாஹ் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா உண்மையாக என்று கேட்டார்கள். அப்போ உடனிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, உயிரற்ற சடங்களிடத்திலா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் நான் பேசுவதை கேட்கிறார்கள். வலாக்கின்னஹும் லா யஸ்ததிஊன அன் யருது அலைய, கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எனக்கு பதில் சொல்வதற்கு அவர்களுக்கு சக்தி கிடையாது என்று சொன்னார். இன்னொரு முறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஜன்னத்துல் பக்கீயில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது, பிலாலே, அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்களா என்று கேட்டார்கள். எந்த சத்தத்தை நாயகமே? எனக்கு எதுவும் அதிகப்படியான சத்தங்கள் கேட்கவில்லை. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே உள்ள கபர்வாசிகளில் சிலர் அதாவது செய்யப்படுகின்ற சத்தத்தை நான் கேட்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களில் இது மிக முக்கியமான ஒன்று. நேற்று என்ன நடந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரை அவர்களுக்கு தெரியும். நாளை என்ன நடக்கும் உலகம் அழிகிற வரை அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மோஜிசாவை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். நான்காவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறுப்புகள் அனைத்தும் மோஜிசா. கைபர் போர் பல கோட்டைகளை கைப்பற்றிய பிறகும் முக்கியமான 3 பெரும் கோட்டைகளை கைப்பற்ற முடியாமல் முற்றுகையிலேயே பல நாட்கள் கடக்கிறது. தளபதிகளை மாற்றி மாற்றி முற்றுகைக்கு அனுப்புகிறார்கள், வெற்றி மட்டும் கிடைக்கவில்லை. இறுதியாக சஹாபாக்களிடத்தில் ஒரு நாள் இரவு சொல்கிறார்கள், நாளை இந்த கொடியை நான் ஒரு தோழரிடத்தில் கொடுப்பேன்,
அவர் கோட்டைகளை வெற்றி கொண்ட நிலையில் திரும்பி நம்மிடம் வருவார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆர்வம். நாளை பெருமானாருடைய இந்த திரு வாயால் அழைக்கப்படுகின்ற பெயர் என்னுடைய பெயராக இருக்கக்கூடாதா, நான் நாளைக்கு தளபதியாக செல்லக்கூடாதா என்று ஆசைப்பட்டார்கள், ஏக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். காலை பெருமானார் எல்லோரையும் அழைத்து அமர வைத்து அலி எங்கே என்று கேட்டார்கள். பெருமானாரிடத்தில் சொல்லப்பட்டது, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கண் வலி ஏற்பட்டிருக்கிறது, ஓய்வில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். தங்களுடைய புனித உமிழ் நீரை எடுத்து கண்களிலே தடவி அவருக்காக துஆ செய்தார்கள். உடனே அவருக்கு கண் பார்வை சரியானது, வலி போனது. அவரிடத்தில் கொடியை கொடுத்தார்கள். கைபர் வெற்றி கொள்ளப்பட்ட நிலையில் அவர்கள் திரும்பி மதீனா வந்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்த்தோம். இன்னொரு போரின் சமயம் ஒரு சஹாபி போர்க்களத்தில் போராடி அடிபட்டு கண் ஒன்று தொங்கிய நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார். நாயகமே, எதிரியுடைய தாக்குதலில் என் கண் தொங்குகிறது, அது நரம்பு பீந்து கீழே விழுகின்றதற்கு முன்னால் நீங்கள் ஏதாவது எனக்கு செய்யுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனித உமிழ்நீரை எடுத்து அந்த கண்ணை பிடித்து அவருடைய கண்குழிக்குள் வைத்தார்கள். அவருக்கு முழுமையான நிவாரணம் கிடைத்தது. பழைய மாதிரி அவர் ஆனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறுப்புகளில் அல்லாஹ் தஆலா மூஜிசாவை வைத்திருந்தார். கண் ஆபரேஷன் மிக சுலபமாக செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறுப்புகளில் இருந்து வெளிப்பட்ட மூஜிசாக்கள் யார்? பல நபிமொழிகளில் வரக்கூடிய பல தருணங்களில் நடந்த ஒரு மூஜிசா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்கள் வந்தோம். அசர் தொழுகை நேரம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் இடத்துல சொன்னோம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒழு செய்வதற்கு கூட தண்ணீர் இல்லை, தண்ணீர் பஞ்சமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் எப்போதும் ஒழு செய்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து தங்களுடைய கரங்களால் அதை ஏந்தி தண்ணீருக்குள் கை வைத்தவாறு 2 விரல்களை நீட்டி பிறகு சஹாபாக்களை அருகில் அழைத்து 2 விரல்களுக்கு மத்தியில் இடைவெளி விட்டு உது செய்யுங்கள் என்றார்கள். 2 விரல்களுக்கு மத்தியிலிருந்து நீர் சுனை வெளிவந்தது. சஹாபாக்கள் உது செய்தார்கள். எத்தனை பேர் நாங்கள் இருந்தோமோ அத்தனை பேர் உது செய்தோம். பாத்திரத்திலிருந்து தண்ணீர் குறையவில்லை. இறுதியாக பெருமானார் கைகளை மடக்கிய போதுதான் தண்ணீர் வருவது. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்கிறார்கள். உதைபியா நேரத்தில், உதைபியா ஒப்பந்தம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் வைத்திருந்த ஒரு தோல் பையில் இருந்த தண்ணீரில் ஒழு செய்து கொண்டிருந்த போது நாங்கள் எல்லாம் சென்றோம். நாயகத்தில் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், கடுமையான தண்ணீர் பஞ்சத்தில் இருக்கிறோம். ஒழு செய்வதற்கும் தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கும் தண்ணீர் இல்லை. நீங்கள் வைத்திருக்கிற இந்த தோல் துருத்தியில் இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலேயும் அந்த தோல் துருத்திக்குள் கைகளை வைத்து 2 விரல்களுக்கு மத்தியில் சுனை நீரை வெளிப்படுத்தினார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உது செய்தோம், குடித்தோம், உது செய்தோம், குடித்தோம். எல்லோரும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியதற்கு பிறகும் தண்ணீர் வந்தது. பிற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவரிடத்துல கேட்டார்கள், நீங்க எத்தனை பேர் இருந்திருப்பீங்க? அவர் சொன்னார், நாங்கள் 1500 பேர் அந்த இடத்துல இருந்தோம். 1500 மட்டும் இல்லை, 1,00,000 பேர் நாங்கள் இருந்திருந்தாலும் தண்ணீர் அதே வேகத்தில் எங்களுக்கு வந்திருக்கும், எங்கள் தேவைகளை தீர்த்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறுப்புகளின் பரக்கத், அதில் அல்லாஹ் கொடுத்த மோஜிசாக்களில் இவையெல்லாம் மிக முக்கியமானது. அடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்கையும் மோஜிசா. பெருமானார் உறுப்புகளிலிருந்து மோஜிசா, பெருமானாருடைய உமிழ்நீரிலிருந்து மோஜிசா. இதுவாவது ஒரு கனெக்ட் இருக்கு. ஆனால் பெருமானாரின் செய்கையிலும் அல்லாஹ் பல மோஜிசாக்களை இந்த உம்மத்திற்கு வெளிப்படுத்தி காட்டினார். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு
பல தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நிற்பார். பசியின் கொடுமை தாங்கவில்லை, ஏதாவது சாப்பிட கொடுங்க. அடிக்கடி வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தர வேண்டும் என்று பிரியப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையை கொடுத்து, நீங்கள் எப்போதும் உடன் வைத்துக் கொள்ளும் வகையில் தோல் புஜத்தில் இதை மாட்டிக்கொள்ளுங்கள். ஒரு ஜோல்னா பை மாதிரி ஒரு பையை கொடுத்து, அவர்கள் ஏதோ ஒரு பொருளை எழுப்பது போல கைகளை பைகளுக்குள் வைத்து செய்கை செய்கிறார்கள். கைகளில் எதுவும் இல்லை. பிறகு சொன்னார்கள், அபூ ஹுரைரா, எப்போதெல்லாம் உங்களுக்கு இனி பசி எடுக்குமோ அப்போதெல்லாம் இந்த பைக்குள் நீங்கள் கைவிடுங்கள், உங்களுக்கு பேரிச்சம்பழம் வரும். யாரேனும் கேட்டால் அவர்களுக்கும் கொடுங்கள். தீர்ந்து விடுமோ என்று அஞ்சாதீர்கள். எவ்வளவு பாக்கி இருக்கிறது என்று திறந்து பார்க்காதீர்கள். எப்போதெல்லாம் பசிக்குமோ அப்போதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவே செய்தார். பசிக்கிற போதெல்லாம் எடுத்து சாப்பிட்டார். கேட்பவருக்கெல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, சுமார் 28 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு பேரிச்சம்பழம் வந்து கொண்டே இருந்தது. பெருமானாரின் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு 12 ஆண்டு காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம் சுமார் 12 ஆண்டு காலம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த ஃபசாது சம்பவம் நடந்த நேரத்தில், முஃமின்கள் எல்லாம் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட சோகத்தில் அந்த பையை எங்கே வைத்தேன் என்று தெரியவில்லை. நான் அந்த பையை கழட்டி வைக்கவே மாட்டேன், யாரிடத்திலும் கொடுக்கவே மாட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய துயர சம்பவம் இந்த உம்மத்திற்கு ஏகப்பட்ட ஃபசாது ஃபித்னாக்களை கொடுத்தது, பின்னடைவை கொடுத்தது. எல்லோருக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதில் ஒரு கவலை என்றால், எனக்கு மட்டுமே 2 கவலை. ஒன்று, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 2வது, தீராத ஹஸானாவுடைய ரப்பு எனக்கு கொடுத்திருந்த தீராத அந்த உணவு என்னிடமிருந்து இல்லாமல் போனது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். பெருமானாருடைய செய்கையினால் ஏற்பட்ட மோஜிசாக்கள் ஏராளம். அகல் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். ஹந்தக் போரின் சமயம் நாம் அறிந்திருக்கிறோம். எல்லோரும் வயிற்றில் பசியை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு கல்லை கட்டி வைத்துக் கொண்டு வேலை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியை கட்டுப்படுத்துவதற்கு 2 கற்களை அவர்கள் கட்டி கொண்டு வேலை பார்த்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருடைய வயிற்றில் கட்டப்பட்டிருந்த 2 கற்களை பார்த்தபோது நொந்து போனார். எவ்வளவு பஞ்சம், எவ்வளவு பசி! அந்த நேரத்தில் பெருமானாரின் வயிற்றை பார்த்த ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வீட்டிற்கு சென்று மனைவி இடத்தில் கேட்டார்கள், பெருமானார் பல நாட்களாக சாப்பிடாதது போல் தெரிகிறது, நாம் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க முடியுமா? அவங்க சொன்னாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அதை அறுத்து நாம் விருந்து கொடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 3-4 சஹாபாக்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். இவர் சந்தோஷத்தோடு தன் மனைவி இடத்துல சமைக்க சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ரகசியமாக, நாயகமே, என் வீட்டிற்கு தாங்கள் விருந்துக்கு வர வேண்டும், உடன் உங்களுடைய நெருங்கிய சஹாபாக்களையும் கூப்பிட்டுக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மகிழ்வுற்றவர்களாக, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போங்க, முன்னாடி நாங்கள் வர்றோம்ட்டாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. 3-4 நபர்களை இல்லை, அகல் தோண்டி கொண்டிருந்த எல்லா சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு வந்துவிட்டார். சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட 900 நபர்களுக்கு. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதற்றம் அடைந்தார்கள். அடடா, நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 3-4 பேரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோம், அது பெருமானாருக்கு கேட்கலையோ, நாம சொன்னது பெருமானாருக்கு விளங்கலையோ, பயந்து கொண்டு தன்னுடைய மனைவி இடத்துல போய் பேசினார். மனைவியும் திட்டினார். நான் தான் தெளிவா சொன்னேனே, 3-4 பேரை மட்டும் கூட்டிட்டு வர சொல்லுங்கன்னு.
நீங்க பொதுவா போய் சொல்லிட்டீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு என்ன செய்வது என்று தெரியாமல் தட்டு தடுமாறியவர்களாக கைகளை பிசைந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல செல்ல, பெருமானார் இவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து சிரித்தவர்களாக அவரை அருகில் அழைத்து சொன்னார்கள், ஜாபிர், கவலைப்படாதீர்கள், நீங்கள் எத்தனை பேருக்கு சமையல் செய்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும், எல்லோருக்கும் நீங்கள் பரிமாறுங்கள். ஒரே ஒரு நிபந்தனை என்ன என்றால், நீ சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கிற பாத்திரத்தை திறந்து இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு அப்படின்னு மட்டும் பாத்திராதீங்க. முழுமையாக நீங்கள் திறந்து பார்க்க வேண்டாம். தேவையான அளவு எடுத்துக்கொண்டே இருங்கள். எவ்வளவு இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று சொன்னார். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்வார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி பரிமாறினோம். சஹாபாக்கள் குழு குழுவாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 900 நபர்களும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். பிறகு எங்களுடைய சமையல் பாத்திரத்தை பார்த்தால் நாங்கள் எதை ஆக்கி வைத்திருந்தோமோ அது அப்படியே இருந்தது. அல்லாஹ் பரக்கத் செய்தான். எதன் மூலம் அல்லாஹ் பரக்கத் செய்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறுப்புகள் அல்லது அவருடைய உமிழ்நீர் எந்த விதமான வாசித்தாவும் இல்லாமல், எந்த விதமான உபகரணங்களும் இல்லாமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்கைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அல்லாஹ் கொடுத்த பேரற்புதங்கள் இவை. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்தால், எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் மோஜிசாக்களை மட்டுமே பயன்படுத்தவும் இல்லை. சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத அற்புதங்களை மனிதன் செய்கிற போது அவனை அடுத்தவர்கள் நம்புவது ரொம்ப சுலபம். இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சு காட்டிட்டாரு, நல்ல மனுஷனா தான் இருப்பார், சீதேவியா தான் இருப்பாருங்கிற முடிவுக்கு மனுஷன் வரலாம். ஆனால் இஸ்லாம் ஏன் அதிகமான அற்புதங்களை நபிமார்களுக்கு கொடுக்கவில்லை? நபிமார்களும் வலிமார்களும் மிகைக்கட்டான சூழ்நிலையிலேயே தவிர கராமத்துகளை, அற்புதங்களை நிகழ்த்தவில்லை. ஏன் என்றால், புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வருகிற ஒருவர் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் பார்த்து இஸ்லாத்திற்குள் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவர் நிலைக்க மாட்டார். திருக்கலிமாவின் தாற்பயத்தை புரிந்து அதன் அர்த்தத்தை உள்ளத்தில் உள்வாங்கி அதை நாவினால் மொழிகிற போதுதான் இஸ்லாம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். கொள்கையை கண்டுதான் ஒருவர் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும். அற்புதங்களை வைத்தோ, ஆச்சரியங்களை வைத்தோ, மிரட்டல்களை வைத்தோ வர முடியாது, வரக்கூடாது. வந்தாலும் அவருக்கு அது பலன் அளிக்காது. அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று ஒரு இடத்தில் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் வற்புறுத்துதல் என்பது கிடையாது என்பதையும் சொல்கிறார். இஸ்லாமியர்கள் மிரட்டி மிரட்டி இஸ்லாத்திற்குள் சேர்த்தார்கள் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிரிகள், அவதூறு பரப்பக்கூடிய கருத்து முரண்பட்டவர்களுக்கெல்லாம் இதில் ஒரு செம்மட்டி அடி இருக்கிறது. எந்த காலத்திலும் இஸ்லாம் அடுத்தவர்களை நிர்பந்தித்து முஸ்லிமாகு என்று சொல்லாது அப்படி ஒருவரை கொண்டு வந்தாலும் அதில் எந்த பலனும் கிடையாது. இம்மையிலோ மறுமையிலோ எந்த பலனும் கிடையாது. கொள்கையை கண்டுதான் ஒருவர் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும். தன்னுடைய அறிவில் அவர் ஆய்ந்துதான் இஸ்லாத்திற்குள் வரும் முடிவை எடுக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ் மிக கவனமாக இருந்தார். அதனால்தான் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசாக்களும் குறைவு. அல்லாஹ் நினைத்திருந்தால் அதிகப்படியான மோஜிசாக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மோஜிசாவை கொடுத்து கொண்டே இருந்திருந்தால் இஸ்லாத்தை அன்று ஏற்காத பலர் ஏற்றிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலா கொள்கை ரீதியாக திருக்கலிமாவை புரிந்து ஒரே இறைவன் இருந்தால் மட்டுமே இந்த உலகம் உட்பட எல்லா கோள்களும் அகிலமும் இயங்க முடியும் என்கிற தத்துவத்தை உணர்ந்து சித்தாந்தத்தை ஏற்று இஸ்லாத்திற்குள் வர வேண்டும். அதற்காகத்தான் அதிகமான மோஜிசாக்கள், கராமத்துகளை அல்லாஹ் கொடுக்கவில்லை. தேவைப்படுகின்ற இடத்தில் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஆங்காங்கே அல்லாஹ் மோஜிசாக்களை நபிமார்களுக்கு கொடுத்தான். வலிமார்களும் அப்படித்தான். அடிக்கடி கராமத்து நிகழ்த்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே மற்ற நபிமார்களுக்கும் அல்லாஹ் மோஜிசாக்களை கொடுத்தான், வலிமார்களுக்கும் அல்லாஹ் கராமத்துகளை கொடுத்தான். அவர்களும் எல்லா இடங்களிலும் கராமத்துகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க மாட்டார்கள். கொள்கையை கண்டு, நற்குணங்களை கண்டு, பண்புகளை வளர்த்து, மனிதத்தை படித்து பக்குவப்பட்டு இஸ்லாத்திற்குள் வருகிறவர் தான் நிலைக்க முடியும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா மோஜிசாக்களை குறைவாக கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மேலே நான் சொன்ன இந்த மோஜிசா, பெருமானாரின் செய்கைகளால் ஏற்பட்ட இந்த மோஜிசாக்களில் நமக்கு தனிப்பட்ட ஒரு பாடம் உண்டு. இன்றைய சூழ்நிலையில் நமக்கு பொருளாதார சிக்கல் நிறைய இருக்கிறது. மாதம் 12-15,000 வாங்குகிற இமாம்கள் முதற்கொண்டு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குகிற ஐடி ஊழியர்கள் வரை 25 தேதியை கடந்து விட்டால் கைகளை பிசைகிற நிலைமைதான் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சென்ற மாதம் டெல்லியில் ஒரு ஐடி கம்பெனி மேனேஜர் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவர் எழுதி வச்சிருந்த கடிதம், மாசம் எனக்கு சம்பளம் 11,40,000 ரூபா மாச சம்பளம், ஆனா பத்தல, ரொம்ப சிரமத்தில் நான் இருந்தேன், எனக்கு ஆலோசனை செய்யவோ உதவி செய்வதற்கோ யாருமே எனக்கு இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். எக்காலமும் மனிதன் பொருளாதார நெருக்கடிக்குள் தன்னை வளர்த்துக் கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒரு பாடம் படித்துக் கொடுக்கிறார்கள். எங்களுடைய ஷேகுல் ஹதீஸாக இருந்த ஈரோடு தாவூதியா அரபு கல்லூரியின் மூத்த பேராசிரியர்கள் ஒருவராக இருந்த தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபையின் முன்னாள் பொதுச் செயலாளராக வீரியமாக செயல்பட்ட மர்ஹூம் எம்ஓ அப்துல் காதிர் தாவூதி ஹஜ்ரத் அவர்கள் மிஷ்காத் பாடத்தில் சொன்ன விஷயம், அவங்கள்ட்ட தான் மிஷ்காத் ஓதுனோம். இந்த மோஜிசாத் என்கிற பாவ அவங்க தான் எங்களுக்கு நடத்தினாங்க. அப்போ இந்த ஹதீஸை சொல்லிட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஹஜ்ரத்துக்கு ஒரு பழக்கம், எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க பார்க்கவே மாட்டாங்க. எப்பவுமே ஹஜ்ரத் சொல்லுவாங்க, மாச சம்பளம் வந்த உடனே வீட்டுக்கு தேவையான காசெல்லாம் வீட்டில் மனைவிட்ட கொடுத்துட்டு எனக்குன்னு ஒரு தொகையை எடுத்து ஜோப்பில் நான் வைப்பேன். தேவைப்படுகிற போதெல்லாம் நான் எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் கூட இன்னும் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரி ஒரு நாள் கூட ஜோப்பில் பணம் தீர்ந்து திரும்ப போய் என் மனைவிட்ட நான் கேட்டதே இல்லை. அவங்க செலவு பண்ணுறதும் அப்படிதான் இருந்துச்சு. அவங்க மேலப்பாளையத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஊர்ல இருந்து விருந்தாளிகள்லாம் வந்தா குறைந்தது 3 நாட்களாவது இருப்பாங்க வீட்டில். அவர்கள் வந்து இருந்து அவர்களுக்கு விருந்தளித்து தேவையான எல்லாவற்றையும் செய்து திரும்ப ஊருக்கு செல்லுகிற போது ரயில் டிக்கெட்டும் அதற்கு தான் எடுத்து கொடுப்பாங்க. எங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. எத்தனை பேர், 11 பேர் 12 பேர் 7 பேர்னு சொல்லி டிக்கெட் எடுத்து கொடுக்க சொல்லி அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து அவங்களை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு தான் ஹஜ்ரத் வீட்டுக்கே வருவாங்க. மாணவர்கள்ட்ட சின்ன சின்ன வேலை வாங்கும்போது கூட டீ வாங்கிட்டு வாங்க, யாராவது விருந்தாளிங்க வந்தால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட கையை விடுவாங்க. சமயங்களில் 100 ரூபா வரும், சமயங்களில் 500 ரூபா கூட வரும். இப்போ மாதிரி இல்லை 500. இப்போ கொஞ்சம் சகஜமாக 500 ரூபா பார்க்குறோம். அப்போ 500 ரூபா நோட்டு ரொம்ப பெருசு, 1000 ரூபா நோட்டு ரொம்ப பெருசு. ஹஜ்ரத் அவங்க அந்த பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா மீதி வாங்கவே மாட்டாங்க. ஹஜ்ரத்தில் பழக்கமே இல்லை, நாமளா கொடுக்கணும். என்னத்தா தாங்க ஹஜ்ரத் மீதி காசுன்னா நம்ம கொடுக்கறதையும் அவங்க வாங்கி எவ்வளோ இருக்குன்னு எண்ணவும் மாட்டாங்க, வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஹஜ்ரத் மட்டும் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களிடத்துல ஒரு வழக்கம் இருக்கணும், எவ்வளோ நீங்க செலவு செய்றீங்க குடும்பத்துக்குங்கிற விஷயத்துல கணக்கு வைக்காதீங்க. அல்லாஹ் தீராத ஹஸானா உடையவன், பரக்கத்தை கொடுப்பார். குடும்பத்துக்கு செலவு செய்யற விஷயத்துல நீங்க கஞ்சத்தனமோ சிக்கனமோ கணக்கோ பார்க்காதீங்க. அப்படி நீங்க இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவான். ஒரே ஒரு இடத்துல கணக்கு பாருங்க, எங்கன்னா நீங்க வச்சிருக்கிற கடையில எவ்வளவு சரக்கு இருக்கு, எவ்வளவு வியாபாரம், எவ்வளவு வரவு செலவு, கொள்முதல் என்ன, இருப்பு சரக்கு என்ன, இதெல்லாம் கணக்கு எடுங்க. அங்க ஏன் கணக்கு எடுக்க சொல்றோம்னா, ஜக்காத்து கொடுக்கும்போது துல்லியமா நீ கணக்கு பார்த்து கொடுக்கணுங்கிறது சட்டம். அதனால அங்க கணக்கு பாருங்க. கடையில பக்காவா கணக்கு பாருங்க, வீட்டுல கணக்கு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பரக்கத்து இருக்கு.
அதுக்கு ஆதாரமாக சொல்லும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸை தான் சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அபூ ஹுரைரா, வேண்டுமானதை எல்லாம் சாப்பிடுங்கள், கேட்பவருக்கெல்லாம் கொடுங்கள், எவ்வளவு இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் கணக்கு பார்க்காதீர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? எத்தனை பேர் வேண்டுமானாலும் வந்து அமரட்டும், எத்தனை பந்தி வேண்டுமானாலும் நடக்கட்டும், இன்னும் பாத்திரத்தில் எவ்வளவு சாப்பாடு இருக்கு மட்டும் திறந்து பார்க்காதீங்க. அதுவே தான் அல்லாஹ் அந்த பரக்கத். அப்ப இருந்த அல்லாஹ் தான் இப்பயும் இருக்கிறான், அப்ப இருந்த மூமின்கள் தான் இப்போதும் இருக்கிறோம், அப்ப இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்களை போலத்தான் இன்றைக்கு நாமும் பின்பற்றுகிறோம். இதில் தீர்க்கமான நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வின் பரக்கத்தை நிச்சயம் கண்கூடாக நீங்கள் காண்பீர்கள். இது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மோஜிசாக்களிலே மிக அழகானது. நம்முடைய சிரமங்களை தீர்ப்பதற்கு ரொம்ப பெரிய ஆயுதம். அல்லாஹ்வுடைய கிருபையில் நானும் அப்படித்தான் இருந்து வருகிறேன். உண்மையில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். நம்பிக்கை என்பது அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் கண்மூடித்தனமாக இருக்க வேண்டும் சகோதரர். அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஆனால் அந்த அறிவை அல்லாஹ்வின் மீதோ ரசூலின் மீதோ நாம் தீவிரமாக செயல்படுத்தி பார்க்கக்கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயங்களை ஆய்வு செய்வது என்பது நிற்கிற போது ஒரு காலை தூக்கிவிட்டு நிற்பதற்கு சமம். ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து அல்லாஹ் ரசூலை சோதித்து நீங்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்தால் இரண்டாவது காலையும் நீங்கள் தூக்க முயற்சிக்கிறீர்கள் என்று பொருள். எனவே ஒரு எல்லையில் உங்கள் அறிவை நிப்பாட்டுங்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னால் அது சரியானது என்பதை நம்புங்கள். அல்லாஹ் ரசூல் நமக்கு எடுத்து காட்டினால் அதுவே நமக்கு பலன் தரும் என்பதில் உறுதியாக இருங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வாங்க. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மோஜிசாக்களை பார்த்து அடுத்து 8வது ஒரு மோஜிசா, இறுதியாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மோஜிசாக்களிலேயே ஆக மிக பெரியது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொன்னதற்கு பிறகு நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, சொல்லிக் கொண்டுள்ள விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோஜிசாக்களில் 8வது. இதுதான் எல்லா மோஜிசாக்களையும் விட பெரியது, வியப்பிற்குரியது, இன்று வரை நின்று பேசக்கூடிய மோஜிசாவாக நிலைத்திருக்கக்கூடியது அல் குர்ஆன். திருக்குர்ஆன் இறங்கிய காலகட்டத்திலேயே கவிஞர்கள் நிறைந்திருந்த அந்த அரபு தீபகற்பத்திலேயே அல்லாஹ் சவால் விட்டான், ஃபஅது பி அஸ்ரி சூரின் முஃப்தரியாத்தின், ஃபஅது பி அஸ்ரி சூரின் மிஸ்லிஹி வதுஉ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹ். இந்த குர்ஆனில் நாம் கூறுகிற சூறாக்களை போல ஒரு 10 சூறாக்களை மாத்திரம் நீங்கள் தயார் செய்யுங்கள். உங்களால் முடியுமா? அதுக்கு உதவிக்காக வேண்டி நீங்கள் யார் யார் வேணுமோ, என்னென்ன வேணுமோ, எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், யார் வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் 10 சூறாக்களை உருவாக்கி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இன்னும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு 10 ஒன்றாக மாறியது. சூரத்தின் மிஸ்ரி, ஒரே ஒரு சூறாவாவது இது போல நீங்கள் உருவாக்கி காட்டுங்கள் என்று சொன்னால் அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரை குர்ஆனை விஞ்சிய வசனங்களை அல்லது அது கொப்பான வசனங்களை உருவாக்க யாராலும் முடியவில்லை. ஒரே ஒரு கவிஞன் இருந்தான், நான் நிச்சயமாக குர்ஆனை விஞ்சிய கவிவரிகளை எழுதி காட்டுகிறேன் என்று சொன்னான். ரொம்ப பிரபலமான ஆள். ஒரு கவிதையை எழுதினான். அந்த காலத்தில் இருந்த பழக்கம், சிறந்த ஒரு கவிதையை ஒரு கவிஞர் எழுதினால் அதை கொண்டு வந்து காபாவின் திரையில் மாட்டி விடுவார். அதைவிட சிறந்த கவிதை யாராலும் எழுதி கவிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்டால் இவருடைய கவிதையை எடுத்துட்டு புதிதாக எழுதப்பட்ட கவிதையை ஏற்றுவாங்க. அவர் எழுதி மாட்டிட்டு அவர் ஒரு சவால் சொன்னார், முஹம்மது ஏதோ ரொம்ப இலக்கிய நயம் மிகுந்த வசனங்களை எல்லாம் பேசுறாரு, வஹி வருதுன்னு சொல்றாருன்றாங்க. இதற்கு மாற்றாக நான் ஒத்துக்கொள்கிற அளவிற்கு சிறந்த கவிவரிகளை அவர் எழுதி மாட்டிவிட்டால் நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் சவால். அல்லாஹ் இறக்கி வைத்தான், இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். 3 வசனம், குர்ஆன்லேயே சின்ன சூறா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொடுத்து அனுப்புனாங்க. ஆனால் அவன் மானஸ்தன், சொன்னது மாதிரியே செஞ்சான். அதுக்கப்புறம்
அங்க வாழவே இல்லை என்று வரலாறு சொல்கிறது. அப்படிப்பட்ட பேரற்புதம் முஅஜிஸா. இன்றைக்கு வரை இதை ஆய்வு செய்பவர்களில் பெரும்பாலானவர்கள், குறை சொல்லும் நோக்கத்தில் ஆய்வு செய்தவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளை ஏராளமாக பார்க்கலாம். போன மாசம் இங்கிலாந்துல ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். 5 காரணம் சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு. அதுல முதலாவது காரணம் அல் குர்ஆன், இரண்டாவது காரணம் முகமது நபியுடைய நற்குணம், அப்புறம் 3, 4, 5 அவர் சட்டங்களை, இஸ்லாத்துடைய அழகிய கட்டமைப்பை அவர் விரிவா சொல்றார். இந்த குர்ஆனை முதல் காரணமாக அவர் சொல்லுகிற போது வர்ணிக்கிற வார்த்தை என்னவென்றால் அன்சேஞ்ச்டு அண்ட் அன்வாட்ச்டு அன்மேட்ச்டு ஹோலி புக் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த உலகத்திலேயே தோன்றிய புத்தகங்களிலேயே புனித புத்தகம் இதுங்கிற வார்த்தையும் சேர்த்து ஹோலி புக் ஆஃப் தி வேர்ல்ட் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு எக்காலமும் மாற்றப்படாத நிகரற்ற ஒரு வேதம் என்று அவர் இதை குறிப்பிடுகிறார். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபலமான ஆங்கிலேய எழுத்தாளர் இஸ்லாத்திற்குள் வந்தார். அவர் சொன்ன ஒரு அற்புதமான சம்பவம், இஸ்லாத்தை நீங்க ஏன் ஏத்துக்கிட்டீங்க? அவர் சொன்னார், தப்பத் யதா சூராவை நான் ஆராய்ச்சி பண்ணேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். நாம தப்பத் யதா சூறாவை ஓதுறோம், இத்தனையோ தடவை ஓதி இருக்கோம், ஓதுவோம். ரொம்ப சின்ன சூறா இல்லையா, 2.25 வரி தான் வரும். தப்பத் யதா சூறாவில் இவருக்கு என்ன கிடைச்சது? அவர் சொல்றாரு, அபூ லஹபுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்த மோதல் எல்லாருக்கும் தெரியும். அபூ லஹப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிக்காம சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த போதும் அல்லாஹ்வுக்கு கோபம் தாங்கல. தப்பத் யதா அபீ லஹபின் என்று அல்லாஹ் சூராவை இறக்கினார். அபூ லஹபின் கரங்கள் நாசமாகட்டும் வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டார். இப்போ அந்த நேரத்தில் இருந்த குஃபார்களுக்கு பெரிய பணி என்னன்னா, இந்த குர்ஆனை பொய்ப்படுத்திடும். அன்னைக்கு இருந்த குறைஷிகளுடைய பெரிய எண்ணமே என்னவா இருந்துச்சுன்னா, ஒன்று குர்ஆனை பொய்ப்படுத்தணும், ரெண்டாவது முகமது நபியை பொய்ப்படுத்தணும். அதனால தான் இவர் சூனியக்காரர்னு சொன்னாங்க, ஜோசியக்காரர்னு சொன்னாங்க, ஒமாஹு பி கௌலி ஷாயிர் வலா பி கௌலி காஹின், என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அவரையும் பொய்ப்படுத்த முடியல. திருக்குர்ஆனை பொய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனா அபூ லஹபுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் சொல்றோம் இல்லையா, அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான் குர்ஆனை பொய்ப்படுத்துறதுக்கு. எப்படி பொய்ப்படுத்தி இருக்கலாம் அபூ லஹப்னா, அபூ லஹபின் கரங்கள் நாசமாகட்டும்னு வசனம் வந்துருச்சு. குர்ஆன்ல இறங்குனா அது பொய்யா இருக்க போறது கிடையாது, அதுக்கு மாற்றமா நடக்க போறது கிடையாது. அபூ லஹப் நாசமாகட்டும் அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அவன் இஸ்லாத்திற்குள் வரவே மாட்டான் என்பது எல்லாருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரிஞ்சு போச்சு இல்லையா? அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கின பிறகு அபூ லஹப் எப்ப மௌத்தா போனா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சரியா 10 வருஷம் கழிச்சுதான் அல்லாஹ் மௌத்தானான். பெருமானாருடைய தாவத்தின் ஆரம்ப காலத்திலேயே இந்த அபூ லஹப் பற்றிய வசனம் இறங்கிருச்சு. அபூ லஹப் எப்ப சாகரான்னு பார்த்தா ஹிஜ்ரி 2ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 10 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு தடவை அபூ லஹப் நான் முகமது ஏத்துக்கிறேன், முஸ்லீம் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்திற்குள் வருவதற்கு ஒரு நாடகமாவது செய்திருந்தா அந்த வசனங்களை பொய்யாக்கி இருக்கலாம். ஒரு வசனத்தை பொய்யாக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்லி இருக்கலாம், இந்த பாருங்க அல்லாஹ் தான் இறக்குறான், வஹி கொடுக்குறான், முகமது சொன்னாரு, அல்லாஹ் வந்து அபூ லஹப் நாசமாகட்டும் சொன்னான், நாசமாகட்டும்னாலே ஹிதாயத்து கிடையாதுன்னு தானே அர்த்தம். ஆனா இப்ப நான் திரும்பி முஸ்லீமாக வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாம். அந்த சிந்தனையே அவனுக்கு வராம 10 வருஷ காலம் வாழ்ந்தான் அப்படிங்கிறதுல என்ன விளங்குதுன்னா, அது உண்மையான வேதம். இப்படி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாத்துக்குள்ள வர, இந்த அல் குர்ஆனின் ஒவ்வொரு வாசகங்களும் வார்த்தைகளும் எவ்வளவு தூரம் விஞ்ஞான ரீதியிலும் உளவியல் ரீதியிலும் மனிதநேய பண்புகளின் அடிப்படையிலும் எல்லா இடங்களிலும் மனிதனுக்கு நேர்வழியை தருவதற்கு காத்திருக்கிறது. ஆனா ஆராய்ச்சி பண்றவங்க யார்? திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை கடமைகள் இருக்கிறது தெரியுமா? குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை கேட்க வேண்டும், குர்ஆனை பார்க்க வேண்டும்,
குர்ஆனை சட்டங்களை, அதில் உள்ள சட்டங்களை படித்து அறிய வேண்டும். 5வது முக்கியமானது குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குர்ஆனோடு நமக்கு பாருங்க 5 கடமை இருக்கு. ஏன்னா பார்ப்பதற்கும் நன்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், உலகத்திலேயே 3 விஷயங்களுக்கு மாத்திரம்தான் பார்த்தாலே உங்களுக்கு கூலி கேரண்டி. 1 காபத்துல்லாஹ், 2வது உங்களுடைய தாயாரின் முகம், 3வது திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை நீங்கள் தொட்டால் நன்மை, பார்த்தால் நன்மை, ஓதினால் நன்மை, ஓத கேட்டால் நன்மை, அதை படித்து சட்டங்களை தெரிந்து கொண்டால் நன்மை, அதை ஆராய்ந்து பார்த்தால் நன்மை. இந்த சமூகம் இப்படிப்பட்ட மோஜிசாவை எவ்வளவு தூரம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ஏராளமான அற்புதங்களை பெருமானாருக்கு கொடுத்திருந்தாலும் குர்ஆனுக்கு நிகரான அற்புதம், கியாமத் வரை நம்மோடு இருக்கக்கூடிய அற்புதம் அது ஒன்றுதான். அப்படிப்பட்ட திருக்குர்ஆனோடு நாம் தொடர்பு வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்பண்புகளை வாழ்க்கையில கற்று பரிபூர்ண மூமின்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய முயற்சியை அங்கீகரித்து அருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளை தேடி பிடித்து படித்து அதை இஷ்கோடு பின்பற்றக்கூடியவர்களின் பட்டியலிலே நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. அப்படிப்பட்ட தூய வாழ்க்கையின் பரக்கத்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தீர்த்து அருள் புரிவானாக. பொருளாதார ரீதியிலேயும் உடல் ரீதியிலேயும் மன ரீதியிலேயும் என்னென்ன பிரச்சனை சிக்கல்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறதோ அல்லாஹ் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவானாக. நாம் இங்கு பேசியதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் செய்கின்ற பாவங்களின் காரணமாக அல்லது நான் ஒரு பாவி என்பதால் அல்லாஹ் இதன் பலன் கிடைக்காமல் ஆகுவதை விட்டு நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. நாளை மறுமையில் திருக்கலிமாவின் தாத்பரியத்தை புரிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக நம்மை அனைவரையும், நம் குடும்பத்தார் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.